கோத்வால் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடி அப்படின்னு 1998 கண்ணெதிரே தோன்றினாள் அப்படிங்கிற ஒரு படம். பிரசாந்த் சிம்ரன் ஆக்ட் பண்ணின படம். தேவாவோட மியூசிக்கில் வெளியிடப்பட்ட இந்த பாட்டு. இந்த ஒரு லைனில் சென்னையோட காய்கறி மார்க்கெட்டோட முழு வரலாறும் அடங்கியிருக்கு. கோட்வால் சாவடியிலேருந்து கோயம்பேடு வரைக்கும். அது என்ன கதை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. கோத்வால் சாவடி இந்த பேரே ஒரு மாதிரி வேடிக்கையாக இருக்குல்ல. இதில் தமிழ் 2 வார்த்தையுமே தமிழ் கிடையாது. கோத்வால் அப்படின்னா ஊரோட பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு அதிகாரி. இது ஒரு உருது வார்த்தை கோத்வால். சாவடி அப்படிங்கிறது மராட்டி வார்த்தை. இந்த வார்த்தையில் இது எப்படி இங்கே வந்தது? இந்த மராட்டி வார்த்தை சாவடினா என்ன அர்த்தம்? ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடத்துக்கு சாவடின்னு பேர். பொதுவாக இருக்கிற ஒரு இடம். அங்கே வியாபாரம், கடை கண்ணி, மக்கள் பேச்சுவார்த்தைக்காக கூடுற இடம், இது எல்லாமே இருக்கிற இடமா இருக்கிறது தான் சாவடி அப்படின்னு பேர். இந்த இடம் எப்போவுமே கோத்வாலோட கண்காணிப்பில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே கைகலப்பு, திருடு இதெல்லாம் நடக்கலாம். அதனால இந்த இடத்துக்கு கோத்வால் சாவடி அப்படின்னு பேர். இது பல ஊரில் இருக்குது, சென்னையில் மட்டும் கிடையாது. மராட்டியர்கள் எங்கே போனாலும் அங்கே ஒரு கோத்வால் சாவடி இருக்கும். சென்னையில் இருக்கிற கோத்வால் சாவடிக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு. அது என்ன வரலாறுன்னு பார்த்தோன்னா, 1639 வருடம் ஆங்கிலேயர்கள் இங்கே அதற்கு பிறகு ஒரு வருடம் கழித்து அவங்களுடைய புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிற கோட்டையை கட்டினாங்க. அந்த கோட்டைக்கு வடக்கு புறத்தில் ஒரு சின்ன கிராமம், அதுதான் சென்னப்பட்டினம். அதை கருப்பர்கள் பட்டினம் அப்படின்னு அவங்க கூறுவாங்க. ஏன்னா அவங்க வெள்ளையர்களாக இருந்ததுனால, அவங்க கோட்டையில் இருந்ததுனால அதுக்கு வெளியில் இருக்கிற பகுதிக்கு கருப்பர்கள் பட்டினம். இந்த சென்னப்பட்டினம்ங்கிற கிராமம், அதாவது பழைய கருப்பர்கள் பட்டினம், அது இப்போ இல்லை. அது இருந்த இடத்துல தான் இப்போ ஹைகோர்ட், லா காலேஜ் அதெல்லாம் இருக்குது. அது எப்படி அங்கே வந்ததுங்கிறது தனி வரலாறு, அது அப்புறம் பார்க்கலாம். அந்த பழைய கருப்பர்கள் பட்டணத்துக்கு வடக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சின்ன கிராமம், முத்தையால்பேட், பெதநாயக்கன்பேட்டை. இந்த 2 கிராமமும் சேர்ந்து தான் இப்போ ஜார்ஜ் டவுன், அதாவது சென்னை 1 அப்படிங்கிற பின்கோடில் இருக்கிற ஜார்ஜ் டவுன். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்த புதுசில் தமிழ் மக்கள், தெலுங்கு மக்கள், குஜராத்திகள், மார்வாடிகள், உருது பேசுகிற இஸ்லாமியர்கள், இவங்க எல்லாருமே அந்த கருப்பர்கள் பட்டணத்தில் தான் இருந்தாங்க. இவங்க எதுக்காக அங்கே வந்தாங்க? ஒன்று, இராணுவத்தில் வேலை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் இராணுவ படையில் இருந்த வீரர்கள் எல்லாமே தமிழர்களோ தெலுங்கர்களோ அந்த மாதிரி தான். அதே போல் இந்த ஆங்கிலேயர்களுக்கு எடுபடி வேலையெல்லாம் செய்கிறதுக்காக, மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறதுக்காக, பணம் கடனுக்கு கொடுக்கறதுக்காக, இந்த மாதிரி பல விஷயங்களில் வேலை பண்ணுறதுக்காக இந்த தமிழர்கள், தெலுங்கர்கள், அதே போல் இந்த குஜராத்திகள், மார்வாடிகள், இவங்க எல்லாரும் அங்கே வசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு இப்போ கூட சாஹுகார்பேட்டை, சவுகார்பேட் அப்படின்னு பேர். ஏன்னா பணம் கொடுக்குற, வட்டிக்கு பணம் கொடுக்குறவருக்கு தான் சாஹுகார் அப்படின்னு பேர். அதனால் அந்த இடத்துக்கு சவுகார்பேட்டை அப்படின்னு பேர். இந்த தொழிலெல்லாம் இருந்த ஒரு பெரிய சமூகம் தெலுங்கு பேசுகிற ஆரிய வைசிய சமூகம். வைசியர்கள்னாலே அவங்க வியாபாரத்தில் இருந்தவங்க தான் அப்படின்னு நமக்கு தெரியறது. இந்த ஆரிய வைசியர்களுக்கு கோமிட்டி செட்டி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இவங்க ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களாக ஆனதுனால ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு பல பதவிகள் கொடுத்தாங்க. சுமார் 18வது நூற்றாண்டோட முதல் பகுதியிலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையோட பாதுகாப்பு எல்லாமே ஒரு கோத்வாலுக்கு அடியில் வந்தது. அந்த கோத்வால் பெரும்பாலும் தெலுங்கு பேசுகிற இந்த ஆரிய வைசிய சமூகத்தை சேர்ந்தவர் தான். 1703 வருடம் ஒரு பெரிய தோட்டம் இந்த கருப்பர்கள் பட்டணத்தில் கட்டப்பட்டது. அந்த தோட்டத்துக்கு அந்த காலத்தில் 1733, 35லெல்லாம் வந்த சென்னையோட வரைபடங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூரகாய கோமாட்ல தோட்டா அப்படின்னு எழுதியிருக்கும். இது என்னது? தோட்டானா தெலுங்கில் தோட்டம், கோமாட்லனா கோமிட்டி செட்டிகளுக்கு சேர்ந்த தோட்டம், கூரகாயனா காய்கறிகளுக்காக கோமிட்டி செட்டிகள் இடம் எடுத்திருக்கிற தோட்டம் அப்படின்னு பேர். கூரகாய கோமாட்ல தோட்டம். இந்த தோட்டம் அந்த நகரத்தோட கோத்வாலோட கண்காணிப்பில் இருந்ததுனால இந்த இடத்துக்கு கோத்வால் சாவடி அப்படின்னு பேர் வந்துடுது. 1790 இதுக்கு சுங்கு கிருஷ்ணம்மா செட்டி அப்படின்னு ஒரு துபாஷ்னாலே மொழிபெயர்ப்பாளர், துவிபாஷி, 2 மொழி பேசுகிறவர்.
அவரும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய கண்காணிப்பில் இருந்திருக்கு. அப்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, இந்த நிலம் பொது நிலம் அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் அதை ஜப்தி பண்ணிடுறாங்க அந்த இடத்த. 10 வருடத்துக்கு இந்த தோட்டம் வந்து கம்பெனியோட அடியில் இருக்குது. ஆனால் இந்த ஆரிய வைசிய சமூக மக்கள் வந்து திரும்பி திரும்பி மனுக்கள் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து இது எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லி 1803 வருடம் இந்த நிலம் திரும்பி அவங்களுக்கே கொடுக்கப்படுறது. அதனால அதற்கு பிறகு திரும்பி அரசாங்கம் இந்த இடத்த எடுத்துட்டு இருக்கக்கூடாதே அப்படிங்கிறதுனால அப்போ இந்த சமூகத்துக்கு தலைவராக இருந்தவர் கொல்ல முத்துராம செட்டி. அவர் இதே போல் மறுபடியும் அரசாங்கம் இந்த இடத்த எடுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா, இந்த ஆரிய வைசிய சமூகத்தோட குல தேவி அதாவது கன்யகா பரமேஸ்வரிக்கு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டிடுறார். கோவில் சொத்துல அரசாங்கம் கையை வைக்காது அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதற்கு பிறகு இந்த இடத்துல அருள்மிகு கன்யகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் அந்த கோவில் வந்து கட்டப்படுறது. அந்த கோவிலை சுற்றி 50 கிரவுண்டு நிலம் காலியாக இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த கொல்ல முத்துராம செட்டியும் அவருடைய தம்பி கொல்ல சிங்கண்ண செட்டி, இப்போ கூட சிங்கண்ண செட்டி தெருன்னு சென்னையில் இருக்குது, அவங்க 2 பேரும் ஒரு பெரிய அங்காடி, ஒரு காய்கறி மார்க்கெட்டை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் கோத்வால் சாவடி மார்க்கெட்டோட ஆரம்பம். இந்த 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டுலலாம் இப்போ இருக்கிற மாதிரி கல்யாணத்துக்கோ திருமணத்துக்கோ விசேஷங்களுக்கோ கேட்டரெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் என்ன பண்ணணும், ஏதாவது வீட்டில் ஒரு திருமணம் ஒரு விசேஷம் வந்ததுன்னா காய்கறி எல்லாம் மொத்தமாக போய் இந்த இடத்துல வாங்கி வீட்டில் கொண்டு வந்து சமையல் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்து அவங்க அதற்கு பிறகு தான் வந்து சமையல் பண்ணுவாங்க. எல்லாரும் கோத்வால் சாவடி மார்க்கெட்டுக்கு தான் போவாங்க. இந்த கோத்வால் சாவடி மார்க்கெட் வந்து காலையில் 3 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்கும். அங்கே ஒரு பக்கம் லாரியாக வந்துட்டுருக்கும், ஒரு பக்கம் காய்கறியாக வந்துட்டுருக்கும், ஒரு பக்கம் வாங்குறவங்கெல்லாம் வருவாங்க, விற்பனை பண்ணுறவங்க வருவாங்க, எல்லாரும் அங்கே இருப்பாங்க. அந்த 50 கிரவுண்ட் நிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 பேர் மினிமம் இருப்பாங்க அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு 11 மணிக்கு எல்லாம் ஒரு குவாய்ட்டாக போயிடும். அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே நடக்காது. ஆனால் இந்த காலையில் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளேயே போக முடியாது, அந்த அளவுக்கு வந்து அங்கே ஒரு ஜன நெரிசல் இருக்கும். 1950களில் பிரபல எழுத்தாளர் சாவி ஒரு சீரீஸ் எழுதிட்டு வந்தார். அந்த சீரீஸோட தலையங்கம் என்ன தெரியுமா, நீங்கள் இங்கே போயிருக்கிறீர்களா, அதுதான் அந்த தலையங்கம். அதாவது சென்னையில் பிறகு தமிழகத்தில் இருந்த பல இடத்துக்கு போய் அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுவார் ஒரு இடத்த பற்றியும். அதில் இந்த கோத்வால் சாவடியை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அது என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுலேருந்து சில பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். இப்போது மலைய பெருமாள் தெரு என்னும் குறுகலான சந்து வழியாக கோத்தவால் சாவடியை நோக்கி அடி அடியாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நெரிசல் சொல்லி சாத்தியமில்லை. மணிப்பர்ஸ் ஜாகிரதை. சக்திவேல், ராஜேஸ்வரன், மனோகரன், தயாநிதி, குமரன் இவர்கள் 5வரும் நாம் முன்னேற முடியாமல் தெருவை அடைத்து கொண்டு நிற்கிறார்கள். யாரோ என்று யோசிக்காதீர்கள், லாரிகளின் பெயர்கள். வெங்காய சருகு, வாழை இலை சருகு, பச்சை வாழை பட்டை, மலை வாழை பழத்தோல், அழுகின தக்காளி, தேங்காய் மட்டை, வைக்கோல் இவ்வளவும் மழை தண்ணீரில் நனைந்து கருப்பு மண்ணுடன் கலந்து அடிபட்டு மிதிப்பட்டு சதசதவென்று அடாடா அந்த கோரத்தை என்ன சொல்ல. இதுதான் கோத்வால் சாவடியோட வர்ணனை. லாரிகள் அடைத்து கொண்டு போக மிஞ்சி இருக்கும் இடுக்கு வழிகளில் மக்கள் எதிரும் புதிருமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஒருவர் மீது ஒருவர் பச்சை குதிரை தாண்டி கொண்டிருக்கிறார்கள். பின்பக்கம் வரும் கூட்டம் நம் மீது சாடுகிறது, முன்பக்கம் வரும் கூட்டம் நம் மீது மோதுகிறது. கூலிக்காரர்கள் தலைக்கு மேலே கூடையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். கூலி சார், கூலி வேணுமா என்று ஒரு கூடைக்காரன் நம்மை விசாரிக்கிறான். ஆமாம்பா, என்னை தூக்கி கூடையிலே வைத்து கொண்டு போய் கொத்தவால் சாவடிக்குள் விட்டுவிடு என்கிறேன் நான். வாத்தியாரே, மெதுவாக லெஃப்டில் ஒடிச்சுக்கோ. லாரிக்கு பின்னால் நிற்கும் கிளீனர் டிரைவருக்கு குரல் கொடுக்கிறார். அந்த லாரிக்கு பின்னால் மிதந்து கொண்டிருக்கும் கூட்டம் மேலும் பின்னுக்கு சாய்கிறது. ஏயா இப்படி மாடு மாதிரி வந்து மோதரே, ஒரு ஆசாமி கத்துகிறார். மோதுறது நிஜமாகவே ஒரு மாடுதாயா, திரும்பி பாரு. இன்னொருவர். மோதப்பட்டவர் திரும்பி பார்க்கிறார். கோயில் காளை ஒன்று சாவகாசமாக அசை போட்டுக்கொண்டு வாளை வீசியபடி நிற்கிறது. மக்களின் அவசரம், இட நெருக்கடி எதையுமே லட்சியம் செய்யாமல். இதே போல் ஒரு ரொம்ப அழகாக ஒரு ஹாஸ்யமான ஒரு வர்ணனை. அதில் கடைசியில் இவர் வந்து வெளியில் வர டைமில் சொல்கிறார், அப்பா ஒரு மாதிரி வெளியே வந்து சேருகிறோம். புத்தம் புதிய உருளைக்கிழங்கு போல் உள்ளே செல்பவர்கள் அடிபட்டு
நசுங்கிய தக்காளி மாதிரி வெளியே வருகிறோம் அப்படின்னு சாவியோட வர்ணனை இந்த கொத்தவால் சாவடி மார்க்கெட்டை பற்றி. இந்த கட்டுரையில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது. அந்த கடைகள், அந்த கடைக்கு மாத வாடகை வந்து ₹6.50 ₹30 வரையில். அப்போது 1950களில் ஒரு லாரியும் உள்ளே வரணும்னா ₹1 கட்டணம் செலுத்தணும். அதே போல் இந்த பாரம் தூக்குறவங்க, இந்த கூலிகள்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வந்து 4 பைசா கட்டணம் கட்டணும். இந்த பணம் எல்லாமே அந்த கோவிலுக்கு போகும். அந்த கோவில் அறக்கட்டளை, அந்த கன்னியகா பரமேஸ்வரி தேவஸ்தான அறக்கட்டளைக்கு போகும். இந்த கோத்வால் மார்க்கெட்டுக்குள்ளே சந்தெல்லாம் இருந்திருக்கு. அந்த சந்துக்கு பேரெல்லாம் இருந்திருக்கு. ஆனியன் பஜார், கோட் பஜார், இங்கிலீஷ் வெஜிடபிள் பஜார், இந்த மாதிரிலாம் பேர். அந்தந்த பகுதியில் அந்தந்த தெருக்கு என்ன பேர் இருக்கோ அந்த காய்கறி தான் அங்கே கிடைக்கும். இத்தனை ஊழலுக்கும் நடுவில் ஒரு ஆர்கனைசேஷனும் இருந்திருக்கு, ஒரு கட்டுப்பாடும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு அதுலேருந்து தெரிய வருது. திரு சாவி அவர்கள் இந்த 1950களில் வந்து ஒரு கடைக்காரனை வந்து பேட்டி காண்கிறார். இந்த கட்டுரையில் கேட்குறார், இந்த இடத்த வந்து ஒரு சுற்றுச்சூழல் சுகாதாரம்லாம் ஒரு மாதிரி நிலநாட்டணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இந்த இடத்துலேருந்து இந்த மார்க்கெட்டை மூடி வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறார். எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சாவி கேட்குற போது அந்த கடைக்காரர் சொல்கிறார், ஜூ இருக்கிற இடத்துக்கு இந்த மார்க்கெட்டை இடம் பெயர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜூ எங்கே இருந்தது? சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருந்தது. இப்போ தான் 1980களில் தான் ஜூ வண்டலூருக்கு போச்சு. அப்போவே ஆனால் ஜூவை வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து கிண்டி ராஜ்பவன் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த மார்க்கெட்டை இடம் மாற்றணும் அப்படின்னு இந்த கடைக்காரர் சொல்லியிருக்கார். ஆனால் 1975 வரையில் கொத்வால் சாவடி மார்க்கெட் தான் சென்னைக்கே மொத்த வியாபாரம், பழம் காய்கறிக்கு மொத்த வியாபார அங்காடியாக இருந்தது. 1975 வருடம் மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இப்போ நம்ம அதை CMDA அப்படின்னு சொல்கிறோம், அவங்க ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கொத்வால் சாவடி மார்க்கெட்டை மூடிவிட்டு இங்கே இருக்கிற இந்த அங்காடியை கொண்டு போய் கோயம்பேடு அப்படிங்கிற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்போவுமே இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டம் ஒரு வருஷம் வரும், அதற்கு பிறகு அது நிறைவேற வருஷம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருஷம் கழிச்சு தான் அது நிறைவேறும். அதே போல் 1975 வருடம் கொண்டு வந்தப்பட்ட இந்த திட்டம் 1988 வருஷம்தான் வேலை ஆரம்பித்தது. இந்த வேலை ஆரம்பித்த போது 220 ஏக்கரில் இது 50 கிரவுண்டு, அது வந்து 220 ஏக்கர் ஒரு பெரிய காய்கறி பழ மார்க்கெட் கட்டுவதாகவும், அதுக்கு அப்போ வந்து 50 கோடி நிதி தேவைப்படும் அப்படின்னு வந்து அரசாங்கம் ஒரு அறிக்கை விட்டது. அதற்கு பிறகு வேலை ஆரம்பித்தது. 1988 வருடம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கோயம்பேடு மார்க்கெட் வேலை 1996 வருடம் தான் முடிவடைந்தது. அதாவது 8 வருஷம் தேவைப்பட்டது அந்த மார்க்கெட்டை கட்டுவதற்கு. அதை கட்டின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொத்வால் சாவடியில் இருந்த இந்த கடைக்காரங்கெல்லாம் அங்கே போக மறுத்து விட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஆனால் கோர்ட் வந்து அந்த மனுவை தள்ளுபடி செய்த பிறகு இவங்க எல்லாருமே அங்கே இடம் மாற்ற வேண்டி வந்து விட்டது. மொத்தம் 3000 கடைகள் உட்பட 220 ஏக்கரில் கட்டப்பட்ட ஏசியாவிலேயே மிகப்பெரிய காய்கறி பழ மார்க்கெட் அந்த கோயம்பேடு மார்க்கெட். அதற்கு பிறகு காய்கறி விற்பனை, பழ விற்பனை, மொத்த வியாபாரம் எல்லாமே வந்து கோயம்பேடுக்கு போய்விட்டது. ஆனால் கோயம்பேடு மட்டும் சுற்றுச்சூழல், சுகாதாரம், துப்புரவா எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. இந்த 50 கிரவுண்டில் இருந்த அதே ஊழல் அங்கேயும் அப்படியே தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மாறவே இல்லை. இதே சென்னை மக்கள் தானே. இந்த கொத்வால் சாவடியில் இருந்த அதே மக்கள் தான் கோயம்பேடுலேயும் இருக்காங்க. காய்கறி வாங்க போகிறவங்களும் அவங்களே தான், அங்கேயே தான் இருக்காங்க. அதனால் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் இடம் மட்டும் மிக பெருசாக இருக்கிறது. 1998 வருடம், 98-99 வருடம் இந்த கொத்வால் சாவடி மார்க்கெட்டோட நிலம் பழையபடி இந்த ஆரிய வைசிய சமூகத்துக்கிட்டே வந்து விட்டது. அவங்க உடனே அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, கன்னியகா பரமேஸ்வரி தேவஸ்தான பேரில் மகளிருக்காக ஒரு கலை மற்றும் விஞ்ஞான கல்லூரி ஆரம்பித்தாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அந்த கல்லூரி பேர் அருள்மிகு கன்னியகா பரமேஸ்வரி தேவஸ்தான கலை மற்றும் விஞ்ஞான கல்லூரி. இப்போவும் அந்த இடத்துல தான் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காய்கறி வியாபாரமும் அதுக்கு இருந்த அந்த சத்தமும் அந்த சச்சரவும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கல்லூரியில் இருக்கிற அமைதியை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுதான் வரலாறு அப்படிங்கிறது. ஒரு இடம் முன்னாடி எப்படி இருந்தது, எப்படி மாறி போய் விடுகிறது அப்படிங்கிறது. இப்போது மார்க்கெட் எல்லாமே கோயம்பேடு தான். கொத்வால் சாவடியிலேருந்து கோயம்பேடுக்கு வந்து விட்டோம்.
கொத்வால் சாவடியில் இப்போ ஒரு கல்லூரி இருக்குது. நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 1963 வருடம் அமெரிக்க தேசத்து 35வது ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி டாலஸ் அப்படிங்கிற ஊரில் சுட்டு கொல்லப்பட்டார். மயிலாப்பூரில் 2 சின்ன குறுகிய சந்து, கென்னடி ஸ்ட்ரீட் 1, கென்னடி ஸ்ட்ரீட் 2. இந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இந்த 2 தெருவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு இன்றைக்கி எபிசோடில் பார்க்கலாம். இந்த கென்னடி ஸ்ட்ரீட் 1 and 2 அப்படிங்கிற இந்த 2 தெருவும் ரொம்ப குறுகிய சந்து. ஒரு பக்கம் மாதா கோவில் தெரு, அதாவது லஸ் மாதா கோவில் தெரு, லஸ் சர்ச் ரோட். மறுபக்கம் ஆலிவர் ரோட் அப்படிங்கிற முசிறி சுப்பிரமணிய ஐயர் சாலை. இந்த 2 ரோடையும் இணைக்கிற இந்த 2 சந்து. ஒரு வண்டி உள்ளே போனால் அந்த பக்கம் இன்னொரு வண்டி வெளியில் வர வேண்டி வந்துடும். எழுத்தப்புறமாக ஒரு வண்டி வந்ததுன்னா தாண்டறதுக்கு வழியே கிடையாது. அதனால் இந்த 2 வழியுமே ஒன் வே தான், ஒரே பக்கத்தில் தான் வண்டியெல்லாம் போக முடியும். ஃபுட்பாத்தெல்லாம் கிடையாது. சின்ன சந்து. இவ்வளோ சின்ன சந்து அப்பேற்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி பேரில் இருக்க முடியுமா என்ன? மயிலாப்பூரில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. 1963 வருடம் ஜான் எஃப் கென்னடி செத்து போன உடனே மக்கள்லாம் இங்கே அனுதாபம் தெரிவித்து உடனே அந்த 2 தெருவுக்கும் பேரை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த தெருவுக்கு என்ன பேர் இருந்தது? ஏன்னா அந்த 2 தெருவும் ரொம்ப பழைய தெரு தானே. அப்போ முன்னாடி என்ன பேர் இருந்தது? கண்ணாடியான் தெரு அப்படின்னு பேர் இருந்தது. நடுவில் கொஞ்ச நாளைக்கு காவடியான் தெரு அப்படின்னு பேர் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு கண்ணாடியான் காவடியான் 2 சேர்ந்து குன்வாடியான் தெரு அப்படின்னு இருந்தது. திடீர்னு அதுக்கு கென்னடி தெருன்னு எப்படியோ பேர் மாறிவிட்டது. அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அந்த 2 தெருவுக்கும் ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. அப்போ அந்த தெருவுக்கு என்ன வரலாறு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டாமா? அதுதான் இன்றைக்கி கதை. 19வது நூற்றாண்டோட கடைசி வருடங்கள்லையும் 20வது நூற்றாண்டுகளுடைய ஆரம்பமான பகுதியிலையும் இந்த இடத்துல தயிர் விற்கிறவங்க இருந்தாங்க. இந்த தயிர் விற்கிறவங்க கன்னட தேசத்து லிங்காயத் கம்யூனிட்டி அப்படின்னு அந்த லிங்காயத் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அதில் கௌலி லிங்காயத் அப்படின்னு ஒரு வர்க்கம். இவங்க மாடு மேய்க்கிறவங்க. இவங்க பால் தயிர் வியாபாரம் பண்ணுறவங்க. அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. அதே போல் சேஷேலையும் பால் பாட்டில்லையும் டெட்ரா பேக்லேயும் பால் தயிர் விற்பனையெல்லாம் கிடையாது. இவங்க தான் எல்லா இடத்துக்கும் தயிர் எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் ஒரு வினோதமான முறையில் இவங்க தயிர் விற்பாங்களாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் ஒரு 10:30-11 மணிக்கு இவங்க அவங்க தெருலேருந்து வெளியில் இந்த மயிலாப்பூர் பகுதியில் தலையில் ஒரு பனை கூடையில் பானையில் தயிர் எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. இந்த தயிர் வெகு சீக்கிரம் புளித்து விடும். அதை தவிர்க்கிறதுக்காக அந்த கூடைக்கு மேலே ஒரு கருப்பு கம்பளியை போத்திட்டு அந்த வெயிலில் தெரு தெருவாக போவாங்களாம். அந்த காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் சென்னையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களும் இருந்தாங்க, தெலுங்கு மக்களும் இருந்தாங்க. அதனால் இவங்க ஒரு இடத்துக்கும் போகிறச்சே தயிரு பெருகு தயிரு பெருகு அப்படின்னு கத்திட்டு போவாங்களாம். தமிழில் தயிர், தெலுங்கில் பெருகு. இதை சொல்லிகிட்டே போகிறச்சே மக்கள்லாம் வெளியில் இவங்கக்கிட்ட தயிர் வாங்குவாங்களாம். இந்த மக்கள், இந்த கன்னடம் பேசுகிற தயிர் விற்பனை செய்கிற மக்கள் இருந்த அந்த 2 தெருக்கு கண்ணாடியான் தெரு, கன்னடியான் தெரு அப்படிங்கிற பேர் தான் முதல்ல இருந்திருக்கு. அது சரி, இந்த கன்னடம் பேசுகிறவங்க எங்கேருந்து கர்நாடகாவை விட்டு இங்கே வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டாமா? அதுக்கு இன்னொரு 200 ஆண்டுகள் முன்னாடி நம்ம செல்ல வேண்டும், பின்னோக்கி செல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் 17வது நூற்றாண்டில் மைசூரை ஆண்ட மன்னர் பெயர் சிக்கதேவராயர். அவரை எதிர்த்து இந்த லிங்காயத் மக்கள் போரிட்டிருக்காங்க. அதில் பயங்கரமாக தோல்வி அடைந்து அவங்க கர்நாடக தேசத்தை விட்டு பல இடங்களுக்கு இடம் மாறி போய்விட்டாங்க. அப்போ வந்தது இந்த ஆங்கிலேயர்கள். இந்த ஆங்கிலேயர்களோட படைகள் மறுபடியும் கர்நாடக தேசத்துக்கும் தமிழ் பிரதேசத்துக்கும் மாறி மாறி வந்துட்டே இருந்த பொழுது அந்த இராணுவ வீரர்கள் எல்லாருக்கும், சிப்பாய்கள் எல்லாருக்கும் தயிர் விற்பனை செய்வதற்காகவும் பால் விற்பனை செய்வதற்காகவும் அவங்க கூடவே இவங்களும் இணைந்து போய்விட்டாங்க. கடைசியில் 18வது நூற்றாண்டோட கடைசி பகுதியில் யுத்தங்கள் எல்லாம் போரெல்லாம் நின்று போய்விடவே இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு லிங்காயத்தினே ஒரு வர்க்கம், ஒரு சமூகம் இருந்திருக்கு. இவங்க தான் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க 19வது நூற்றாண்டுலேயும் 20வது நூற்றாண்டுலேயும்.
அந்த காலத்தில் இந்த மயிலாப்பூரில் பல அந்தணர் வர்க்க குடும்பங்களும் முதலியார் வர்க்க குடும்பங்களும் இருந்த காலத்தில் இவங்களுக்கு தயிர் விற்பனை செய்வதற்காக ஒரு பிரிவு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இந்த 2 தெருவுலையும் இருந்திருக்கு. நாளடைவில் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து பால் பண்ணைகள் எல்லாம் விரிவடைந்து விடவே பால் பாட்டிலில் வர காலத்தில் இவங்க எல்லாரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போய்விட்டாங்க. அப்போ இந்த கண்ணடியான் தெரு கொஞ்ச நாளில் அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத பெயராக போய்விட்டது. காவடியான் தெரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எதற்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து தலையில் இந்த கூடையை எடுத்துகிட்டு வருவாங்களாம், சில பேர் வந்து காவடி மாதிரி தோளில் கம்பை வந்து மாட்டி 2 பக்கமும் பானையை தொங்க விட்டுட்டு வருவாங்களாம். அதனால அவங்களுக்கு காவடியான் அப்படின்னு பேர் இருந்து காவடியான் தெரு அப்படின்னு இருந்திருக்கு. இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த மெட்ராஸ் பாஷையில் கலீஜு கலபை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலபையாக என்ன இருக்குது ஒன்றா சேர்ந்து 1930களில் அப்போ இருந்த அந்த டெலிஃபோன் டைரக்டரி ஸ்ட்ரீட் டைரக்டரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குன்வாடி ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டு ஒரு பேர் இருந்திருக்கு. நாளடைவில் அதுவே கெனடி தெருவாக மாறி இப்போ ஜான் எஃப் கெனடிக்கே ஒரு நினைவு சின்னமாக இருக்கிற ஒரு தெருவாக மாறிவிட்டது. எங்கே தயிர் விற்கிற கன்னடியா, எங்கே ஜான் எஃப் கெனடி, இதுதான் வரலாறு. இந்த தெருவில் தயிர் விற்கிறவங்களை பற்றி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு எங்கே ஆதாரபூர்வமாக ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எட்கர் தர்ஸ்டன் அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவர் வந்து காஸ்ட்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் 19ஆவது நூற்றாண்டில். அதில் இவங்களை பற்றி ஒரு வர்ணனையும் இருக்குது, இவங்களோட ஒரு புகைப்படமும் இருக்குது. இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு காமித்த புகைப்படம் அங்கேருந்து எடுத்த படம் தான். அதனால் அவர் எழுதினதை வச்சு தான் இன்றைக்கி எபிசோட். இதே மாதிரி சென்னையில் பல தெருக்கு பல வரலாறுலாம் இருக்கலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதி எபிசோட்ஸில் மறுபடியும் வருகிறேன். வணக்கம்.